ஹாய் கைஸ், வெயில் நாள் வந்துச்சுன்னு பயப்படுறீங்களா? வெயிலில் போனால் கருத்துருவோம், பரு வரும்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா? அந்த பயம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் காசு கொடுத்து எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் நீங்கள் வாங்க வேண்டாம். அதை நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு செம்பருத்தி பூ எங்கேயாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து பறித்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டிலே வளருதுன்னா கூட டெய்லி வந்து செம்பருத்தி பூவை பறித்து வெயிலில் காய வைங்க. பிகாஸ் செம்பருத்தி பூவில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சோப் போட்டு குளிக்கிறோம்ல, அது மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ செம்பருத்தி பூவை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருந்துச்சு அப்படின்னா பறித்து நீங்கள் தனியாக அதை காய வச்சுருங்க. இப்போ செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அதோட பெட்டல்ஸ் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க காம்பு நமக்கு வேண்டாம், அதை தூக்கி போட்டுடலாம். அந்த பெட்டல்ஸை நம்ம கழுவி எடுத்துக்கணும், நல்லா வாஷ் பண்ணணும். அதில் எந்த டஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் நம்ம அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சதுக்கப்புறம் நம்ம புடைக்கிறோம்ல, அந்த முரத்தில் போட்டுட்டு இதை வெயிலில் காய வைக்கணும். நான் நேற்று பறித்த பூவையும் இன்றைக்கி பறித்த பூவையும் ஒன்றா போட்டு நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக இது நல்லா காயணும். இதில் இருக்க பிசு தன்மை போகிற வரைக்கும் இதை நம்ம வெயிலே விட்டுடலாம். இப்போது இதை வானலில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும். அது கொஞ்சம் முறுமுறுன்னு வந்துடும். ஏன்னா அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் இப்படி பண்ணேன். இப்போ இதை ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் கோதுமை மாவு ஜலிக்கிற ஜல்லடையை வச்சு நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, சரியாக அரையாதது அந்த குறப்பாக இருக்கிறதுலாம் வந்து அது மேலேயே நின்றுடும். அது நமக்கு வேண்டாம், ஏன்னா அது பேஸ்ட் மாதிரி இருக்காதுன்றதுனால நான் அதை தனியாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம். இது சிம்பிளாக இருந்தாலும் இதோட பெனிஃபிட்ஸ் அதிகம். இது நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தயிர் கலந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணாலும் ஓகே தான். நைட் ஃபுல்லாக போட்டுட்டு தூங்கினாலும் ஓகே தான்.